உங்கள் அத்தனை பேருக்கும் மற்றும் இங்கே குழுமியிருக்கிற திருப்பூர் மாவட்டத்தின் தாராபுரம் கிளையின் பொறுப்பாளராக நியமிக்கப்பட உள்ள அன்பு சொந்தங்களே, உறவுகளே, நண்பர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் நான் என்னை இங்கே பேச பணித்தமைக்காக முதலாவது நன்றிகளையும் எனது வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாயத்திற்கு, இசை சமுதாயத்திற்கு யார் நல்லது செய்வார்கள் என்று காத்து கொண்டிருந்த பொழுது இந்த சமீப காலங்களிலே ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைக்கு பின்னிட்டு கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் உணர்வோடும் தமிழ் இசையோடும் தமிழ் இசையை வளர்த்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் பொதுவாக மக்களிடையே எழுந்துள்ளது. கர்நாடக சங்கீதம் வருவதற்கு முன்பாகவே சங்க காலத்திலே இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் ஆகிய தமிழ்களை சங்க காலத்திலே வைத்து நாம் தமிழர்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த பண்பாடு சிறிது காலம் தொய்வடைந்த நிலையில் இருந்த பொழுது இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு பின்னிட்டு அனைவருக்கும் இது சொந்தமாக ஒரு உணர்வு வெளிப்பட்டு அந்த உணர்வின் காரணமாக தமிழ் இசையை, மக்கள் இசையை மக்கள் அனைவரும் இப்பொழுது விரும்ப தயாராகவும் நமக்கு ஆதரவு தயாராகவும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், நாம் ஜாதி மத இன பாகுபாடின்றி நாம் இசை குடும்பம் என்ற ஓரணியில் திரண்டு நமது கோரிக்கைகளை வென்றெடுக்க, முரண்பாடுகளை களைந்து அரசுக்கு கோரிக்கை வைத்து இங்கே வந்திருக்கும் பெரியவர்களை, முக்கியமான நபர்களை சந்தித்து நம் தேவைகளை பூர்த்தி செய்து நமது குடும்பங்கள் எதிர்கால வாழ்வுக்கு மட்டுமல்லாமல் இந்த தமிழ் இசை எதிர்கால வாழ்விற்கும், இந்த தமிழ் நீங்கள் உங்கள் குழந்தைங்க வேறு வேலை செய்யட்டும், கலெக்டர் ஆகட்டும், டாக்டர் ஆகட்டும், என்ஜினியர் ஆகட்டும், பிற பணிகளுக்கு, உயர்வான பணிகளுக்கு செல்லட்டும். ஆனால் இந்த மண்ணின் கலையை, இந்த இசைக்கலையை உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும், ஏன்னா நான் ஒரு பெரிய இசை விரும்பி, உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் சொல்லித் தருமாறு உங்களை எல்லாம் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் வழக்கறிஞராக இருந்தால் கூட தப்பு வாசிப்பேன், தபேலா வாசிப்பேன். அதனால் இசையின் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் உண்டு. எனவே இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து உள்ளங்களும் இந்த கூட்டம் இருமடங்காகி போராட்டங்களை வென்றெடுத்து அடுத்த கூட்டமானது இதைவிட பிரமாண்டமாக நடைபெறும் என்பதும் என்ற விருப்பத்தை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது சார்பாக நன்றி தெரிவித்து விடைபெற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். அன்பிற்குரிய இசை உறவுகளே, நாம் இங்கே கூடியிருக்கிற பெரும்பாலான எல்லா கலைஞர்களும் நாம் நிறைய முறை சந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். மேடையிலே மாநில நிர்வாகிகளாக அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அந்தோணிதாசன் உள்ளிட்டு ஆலங்குடி இளையராஜா உள்ளிட்ட அனைவரும் ஒரு 25 ஆண்டு கால ஏலேலங்கடியோ என்கிற எங்கள் இசைக்குழுவில் ஆல்பர்ட் ராஜும் நானும் சாமிக்கன் அவர்களும் இப்படியான பல கலைஞர்களை உள்ளிட்டு பயணம் செய்து கொண்டிருந்த இசை பயணத்தை இன்றைக்கு வரையும் செய்து கொண்டிருக்கிறோம். இசைதான் எங்கள் வாழ்வு என்று முடிவு செய்து சற்றேறக்குரிய ஒரு 40 ஆண்டு காலம் பணி செய்திருக்கிறோம். 40 ஆண்டு கால இசைப்பணி இசை கலைஞர்களை வாழ வைப்பதாக இல்லை. எனவே இசைக்கலைஞர்களை வாழ வைப்பதற்காக இந்த அமைப்பிலே பணி செய்ய வேண்டும் என்கிற அக்கறையோடு இந்த அமைப்பிலே இன்றைக்கும் நைட்டு நிகழ்ச்சி முடிச்சுட்டு ஒரு 2 மணிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தோம்னா விடிய வரையில் பஸ் ஸ்டாண்டு வாசலில், பஸ் ஸ்டாண்டு திண்ணையில், பஸ் ஸ்டாண்டு குப்பையில் படுத்து எழுந்திச்சு போகிறது தான் இசைக்கலைஞருடைய விளிம்பு நிலை வாழ்க்கையாக இருக்கிறது. இப்படி நிறைய வாழ்க்கையின் சோகங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய சோகங்களை சுமந்திருக்கிற நமக்கு ஏதேனும் சின்ன சின்ன உதவிகள் கிடைத்தால், சின்ன சின்ன கரையேறுவதற்கான பிடிமானம் கிடைத்தால் இன்னும் வாழ்க்கை கொஞ்சம் முன்னேறும். இசைக்கலைஞர்களுக்கு நாம் கரையேற உதவுகிற சின்ன பிடிமானமாக நிற்போம் என்கிற அக்கறையோடு தான் சாமிக்கன் உள்ளிட்டு ஏனைய கலைஞர்கள் நிறைய பேர் உழைத்து இந்த ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறோம். இந்த நல்ல தொடக்கத்தை மாநில நிர்வாகிகள் தொடங்கி வைக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.